திருமிகு காயத்ரி, இந்த விவகாரத்துல அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார், அவரை பாராட்ட வேண்டும் என்று எல்லோருமே சொல்கிறோம். அப்படியான ஒரு பார்வையில எல்லாருமே பாக்குறாங்களா? அவங்கள மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புது இந்த சமூகம் அப்படின்றத எப்படியாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதாவது அது செஞ்சது சரின்னு சப்போர்ட் பண்ணல, இல்ல இப்படிலாம் இன்னொரு ஆட்சியில நடக்கலையான்னு சொன்னீங்கன்ட்டு. ஆனால் இதற்கு முன்னாடி பேசின ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை மத்திய அரசை பத்தி, இந்த மத்திய அரசு வேண்டான்னு சொல்லிதானே உங்களுக்கு 40 பேருக்கு ஓட்டு போட்டாங்க. நான் அரசியல் பேசல, ரொம்ப வருத்தமா இருக்குது. குழந்தை திருமணங்கள் 56% ஆயிருக்குது. அப்ப பெண்களுக்கு இங்க ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு பெற்றோர்கள் புரியுறாங்கன்னு சொன்னா அந்த சிதம்பரத்துல உள்ள ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க. அது எந்த நோக்கத்தோட அந்த சிதம்பரம் கேஸ் வரப்பட்டதுங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆளுநர் அதனாலதான் நாங்க வேந்தர் முதலமைச்சரா இருக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு யுஜிசி உடைய 2018 சட்டத்துக்கு படி கண்டிப்பாக ஒரு யுஜிசி உடைய நாமினி இருக்கணும்னு சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தது இவங்க. மேற்கு வங்கத்துல இதே போல நடந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் யுஜிசி சொன்னது சரி, நீங்கள் நியமித்தது தவறுன்னு சொன்ன பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அதை பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறது இவங்க. சோ கல்வியை முழுக்க முழுக்க அரசியலாக்கி நீ மத்திய அரச பாரு, இங்க இருக்கிற இதற்கு முந்தி இருந்த அரச பாரு, இதெல்லாம் பேசுற இவர்கள் இங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு, இங்கே இதே அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து வெரிபிகேஷனுக்கு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அபிலியேஷன் கல்லூரிகளுக்கு போவாங்க. அந்த கல்லூரிகளுக்கு போகும் பொழுது என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றாங்களோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா அரசு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் அதே மாதிரி நடக்கப்படுகிறதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணும். அப்படி இருக்காது அப்படிங்கறத கண்டிப்பா நெடுஞ்செழியன் சார் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அரசு கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் அது ஃபாலோ பண்ணப்படுறதே இல்லை. அப்படி அது சரியாக ஃபாலோ பண்ணப்பட்டிருந்தால் கூட இங்க இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ், லைட்டிங் இஷ்யூஸ், மத்த எல்லாமே ஓரளவிற்கு குறைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். சோ இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரார் மேல பிளேம் பண்றதுக்கு இங்க இல்ல. ஏன்னா நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லாமே செக்ரட்டரி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அப்ப அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இங்கு கல்வி அரசியல் ஆக்கப்பட்டு துணைவேந்தர்கள் இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்குதுங்க, இன்னும் நிறைய இருக்குது. என்னெல்லாம் எப்பெல்லாம் வெளியில வரும் மத்த பல்கலைக்கழகங்கள்ல அப்படிங்கிறது பெற்றோர்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு கல்லூரிக்கு அனுப்பிச்சிட்டு பயப்படுற மற்றவர்களுக்கு தான் தெரியும். சரி.